நம்ம கூட பாத்தீங்கன்னா இதை அன்பாக்ஸ் பண்றதுக்கு இன்னொரு குட்டி டெக் வந்திருக்காரு. இவரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிஷோர். நம்ம சொல்லிடுவோம். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நீங்க நியூ இயர் விஷயம் சொல்ல மாட்டீங்களா? ஓகே, அவ்வளவுதான். இன்னும் சத்தமா 2 பேரும். வந்துட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லியிருக்காங்க. உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த நியூ இயர் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பாத்தீங்கன்னா அப்படியே வீடியோ பார்த்து எல்லாரும் கொஞ்சம் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நானும் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பேன். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி நம்புறேன். ஹை ஸ்பைடிஸ் ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல டெக் ரிலேட்டடா அவ்வளவா வீடியோஸ் போடுறதே கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நியூ இயர் புது வருஷத்தோட முதல் நாள். ஸோ அந்த முதல் நாள் நம்ம பெருசா ஒரு விஷயத்தை அன்பாக்ஸ் பண்ணி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பிளான். ஸோ அதனாலதான் இங்க நம்ம அன்பாக்ஸ் பண்றதுக்காக நம்ம கிட்ட இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாம்பக். அது வாயிலே அந்த பேர் நுழையாது, நான் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன் நான் நினைக்கிறேன். அந்த டிவியை தான் வந்துட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். இருக்கிறதுலே பெரிய டிவி. இதை அன்பாக்ஸ் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண போறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட குட்டி டெக். இவரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா விஷால் குமார். இவரை நம்ம ஒரு சில வீடியோஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க. அவரு தான் இங்க இருக்காரு. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் விஷஸ் சொல்லுங்க. சத்தமா அதே மாதிரி நானும் உங்க எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் விஷஸ் சொல்லிக்கிறேன். என்னோட விஷஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இது நம்ம அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாருக்குமே கொடுக்க போற வார்னிங் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு 50 இன்ச் உள்ள ஒரு டிவி. நம்ம மேக்சிமம் 32 இன்ச்சை தாண்டிட்டாலே பாத்தீங்கன்னா நம்மளால வந்துட்டு ஈஸியா ஒரு ஆளா அதை ஹேண்டில் பண்ணி செட் பண்ண முடியாது. அது ரொம்பவுமே கஷ்டமான விஷயம். ஆக்சுவலி நான் வந்துட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில ரிவ்யூ வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நானே யோசிப்பேன், இதை வந்துட்டு ஒரே ஆளா பிரிச்சு செட் பண்றது எதுனா பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி. பட் அனுபவத்துல சொல்றேன், நிஜமாவே சொல்றேன், இது ரொம்பவுமே கஷ்டமான விஷயம். பட் நான் வந்துட்டு என்னோட ஓன் ரிஸ்க்ல தான் இதை நான் பண்ண போறேன். இதை நான் தான் வந்துட்டு செட் பண்ண போறேன். கண்டிப்பா இது என்னோட ஓன் ரிஸ்க் தான். நீங்க யாருமே இதை ட்ரை பண்ணாதீங்க. நீங்க யாராச்சும் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா செட் பண்ணி கொடுக்கறதுக்கு வருவாங்க. அவசரப்பட்டு நீங்க எதுவும் ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னா இது ரொம்ப வெயிட்டும் அதிகம், சைஸும் பெருசுங்கிறதுனால நீங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ப்ரெஷர் கொடுத்துட்டாலுமே டிஸ்பிளே போயிடும். டிஸ்பிளே போயிடுச்சுன்னா பாத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு காஸ்ட் அதிகமாயிடும். ஸோ ரிஸ்க் எடுக்காதீங்க. இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பையனோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக நானும் கீழே குனிஞ்சு பேசிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம செட்டப் எல்லாம் மாத்திட்டு அன்பாக்ஸ் ப்ராசஸ்க்கு போலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட பாத்தீங்கன்னா இதை அன்பாக்ஸ் பண்றதுக்கு இன்னொரு குட்டி டெக் வந்திருக்காரு. இவரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிஷோர். ஓகேவா, இவரு பேர் வந்துட்டு கிஷோர். இப்போ நம்ம வந்துட்டு இந்த டிவியை ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணுவோம். லைட்டா நகுதுக்கோங்க டெக்கீஸ். ஓகேவா, வாங்க. ஐ திங்க் நம்ம சேனல்ல பண்ற பெரிய அன்பாக்சிங் நினைக்கிறேன். என் ஃபேஸ் தெரியாது அந்த அளவுக்கு, இருந்தாலும் நம்ம பிரிச்சுட்டு காட்டுவோம். பட் நான் திரும்ப திரும்ப அதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன், நீங்க யாருமே வந்துட்டு நீங்க இதை ட்ரை பண்ணாதீங்க. சிங்கிள் பர்சனா இதை ஹேண்டில் பண்றது ரொம்பவுமே கஷ்டம். கொஞ்சம் அடிபட்டாலும் உங்களோட டிஸ்பிளே பேனல்ல அடி வாங்கிடும். ஓகேவா கைஸ், கொஞ்சம் அப்படியே இருங்க. ஓகே, நம்ம பிரிச்சுட்டோம். ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். இதை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்றது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி பிரிச்சு இது உள்ள இருந்த வால் மவுண்ட் இருந்தது. வால் மவுண்ட் எடுத்து நம்ம மவுண்ட்லாம் பண்ணி செக் பண்ணி வச்சாச்சு. இது நம்ம 2 மந்த்துக்கு முன்னாடியே வாங்கிட்டோம். ஒரு சில ரீசன்ஸ்னால நம்ம இதை யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருந்தோம். ஸோ இதுல இருந்த வால் மவுண்ட்டை மட்டும் நம்ம வால்ல பிக்ஸ் பண்ணிட்டோம். பிக்ஸ் பண்ணிட்டு டிவியை செக் பண்ணி திரும்பவுமே பேக் பண்ணி இதுக்குள்ளேயே வச்சுட்டோம். பேக் பண்ணி வச்சுட்டோம். இதை நான் செகண்ட் டைம் தான் அன்பாக்ஸ் பண்றேன். பட் யூஸ் பண்ணல. இப்போ என்னென்ன இருக்குன்றது பார்க்கலாம். வால் மவுண்ட் இருக்கு, அதை ஆல்ரெடி மவுண்ட் பண்ணியாச்சுன்னு நான் சொல்லிட்டேன். அதை தவிர்த்து உள்ள வேற என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நமக்கு ஃபர்ஸ்ட் உள்ள பாத்தீங்கன்னா பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது பவர் கேபிள் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம டிவியில கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம செட் டாப் பாக்ஸ் அது மாதிரி யூஸ் பண்றோம்னா அதை கனெக்ட் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் வேற பாத்தீங்கன்னா நமக்கு டேபிள் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. டேபிள் மவுண்ட் வந்துட்டு சத்தத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பயங்கர ஸ்டர்டியான மெட்டல்ல தான் கொடுத்துருக்காங்க. டேபிள் ஸ்டாண்டுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு ரிமோட்டும் ஒரு சில புக்லெட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் வாரண்டி கார்டும் இதுல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரிமோட் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பெருசா இருக்கு. நம்ம வீட்டுல இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெட்மியோட ஒரேசான் வெர்ஷன் 32 இன்ச் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ரிமோட் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே குட்டியா இருக்கும். டோட்டலா எண்ணி பார்த்தாலே 12 பட்டன்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் எவ்வளவு பட்டன்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஏகப்பட்ட பட்டன்ஸ் இருக்கு. நமக்கு நெட்ஃபிளிக்ஸுக்கு தனியா கொடுத்துருக்காங்க, பிரைம் வீடியோக்கு தனியா கொடுத்துருக்காங்க, யூடியூப்க்கு தனியா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு செப்பரேட்டா இவ்வளவு வீடியோ கொடுத்துருக்காங்க, இவ்வளவு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க.
கூகுள் அசிஸ்டன்ட்க்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இவ்வளவு பட்டன்ஸ் இருக்கு. இதெல்லாம் என்னன்றதை நம்ம ஆன் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு ரிமோட்டை சைட்ல வச்சிருவோம். ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கப்புறம் வெளியே எடுக்கிறதுக்கு டிவி மட்டும்தான் இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ரிஸ்கியான விஷயம். ஸோ அதனால குட்டி டேக்கிஸ் கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி இருங்க. நம்ம இது மட்டும் இல்லை, கொஞ்சம் அப்படி பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எல்லாருக்குமே இன்னொன்னு சொல்றேன். நீங்க ஒருவேளை அதாவது இதுக்குள்ள எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கவரோட கொடுத்துருப்பாங்க. டிவி வரும்போதே ஒரு கவரோட வரும். இந்த கவரை நீங்க என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, என்ன ஆனாலும் சரி, இல்ல நீங்க லைஃப் லாங் இப்ப பிக்ஸ் பண்ற இடத்துல தான் டிவி இருக்க போகுது அப்படின்றப்போ உங்களுக்கு இது தேவைப்படாது. இன்கேஸ் எனி சிச்சுவேஷன் நீங்க வந்துட்டு வீடு ஷிஃப்ட் பண்ற மாதிரி வருமோ அப்படிலாம் பாத்தீங்கன்னா, தயவு செய்து இந்த டிவியோட பாட்ஸையும் சரி, இந்த டிவி கொடுக்குற இந்த டிவி கூட கொடுக்குற இந்த கவர் தர்மாக்கோல்ஸ் தூக்கி போட்டுறாதீங்க. ஏன்னா இது இவ்வளவு பெரிய டிவியை வந்துட்டு நீங்க வேற எங்கேயாவது மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த பாக்ஸ் இருந்தா மட்டும்தான் உங்களால வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம ஈஸியா மூவ் பண்ண முடியும். ஏன்னா இதை ஆல்ரெடி பிரிச்சுட்டு செக் பண்ணிட்டு திரும்ப உள்ள வச்சதுனால சொல்றேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இந்த பாட்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு இதை மூவ் பண்றது ரொம்பவுமே கஷ்டமாயிடும். இல்ல நீங்க லைஃப் லாங் ஒரே இடத்துல யூஸ் பண்றீங்கன்னா இது உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ அதை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் இந்த கவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கவர் இல்லாம நீங்க இந்த பாட்ஸ்குள்ள இதை வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், இதை வெளியே எடுக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். இந்த கவர் நெக்ஸ்ட் டைம் நீங்க உள்ள வைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ இந்த கவரோட வச்சீங்கன்னா மட்டும்தான் நீங்க ஈஸியா இந்த கவரை பிடிச்சி தூக்கிக்க முடியும். ஸோ இப்போ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நான் மூவ் பண்ணிட்டு டேபிள் எடுத்து வச்சு தான் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் இதை எடுத்து டேபிளுக்கு மாத்திட்டு வீடியோவை கண்டினியூ பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா இதை கஷ்டப்பட்டு நான் டேபிள்ல எடுத்து வச்சிருக்கேன், அதாவது சாட்சி வச்சிருக்கேன். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இதை நம்ம வால் மவுண்ட் பண்ண போறோம். ஒன்ஸ் நம்ம வால் மவுண்ட் பண்ணிட்டோம்னா பின்னாடி இருக்க இந்த போர்ட்ஸ் எதையுமே நம்மளால வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் நம்ம வால் மவுண்ட் பண்றதுக்கு முன்னாடியே இதுல உள்ள போர்ட்ஸ்ல நமக்கு தேவையான ஒயர்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்க என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும்னா நமக்கு 3 HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஈத்தர்நெட் போர்ட் இருக்கு. அதுக்கு மேல பார்த்தோம்னா நமக்கு 2 USB போர்ட் இருக்கு. சாரி, USB போர்ட் கிடையாது. பாத்தீங்கன்னா ஐ திங்க் அது என்ன போர்ட்னு சரியா தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அந்த லைட்னிங் போர்ட்டா என்னன்னு தெரியல. அந்த ஆண்டனா போர்ட் இருக்கு. இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா நமக்கு USB போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட்ஸ்ன்னு பார்த்தா இவ்வளவுதான். இதுல நமக்கு தேவையான போர்ட்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடியே கனெக்ட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம தேவையான போர்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் என்ன போர்ட் நம்ம யூஸ் பண்ண போறதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப மெயினா ரொம்ப தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டிவிக்கு பவர் கொடுக்கறதுக்கான இந்த பவர் கார்டு. இதை வந்துட்டு கனெக்ட் பண்ணும். இது நமக்கு சைட்ல வந்துட்டு தனியாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவர் கார்டுல இதை நீங்க பக்காவா செட் பண்ணிடணும். செட் பண்ணீங்கன்னா பவருக்கான வேலை முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு செட்டப் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம யூஸ் பண்றது வீட்டுல ஏர்டெல் டிஜிட்டல் டிவி. அதை யூஸ் பண்றதுக்கு நமக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி HDMI போர்ட் தேவைப்படும். இதை வந்துட்டு HDMI போர்ட்ல கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த 3 HDMI போர்ட் இருக்கு. நான் வந்துட்டு இதை HDMI போர்ட் 1ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நான் மூணாவதா எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு USB ஹப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்ப இதுக்கு பின்னாடி 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம டிவியை நம்ம வால்ல மவுண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம அப்பப்ப பென்ட்ரைவ் போறதுக்கோ இல்ல வேற ஏதாச்சும் யூஸ் பண்றதுக்கு வந்துட்டு நமக்கு ஆக்சஸ் பண்றது அந்த அளவுக்கு ஈஸியா இருக்காது, கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம பார்த்தோம்னா எக்ஸ்டர்னலா இந்த மாதிரி ஒரு USB ஹப் யூஸ் பண்றோம். இது யூஸ் பண்றதுனால நமக்கு வந்துட்டு அந்த USB இதை ஆக்சஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுல 2 தான் இருக்கும். பட் நமக்கு இதுல பார்த்தோம்னா 4 இருக்கும். ஸோ 4 பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணி நம்ம அட் டைம்ல யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக நான் இதை யூஸ் பண்றேன். ஸோ இப்போ எல்லாமே பார்த்தோம்னா எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டோம் பக்காவா. இதுக்கப்புறமா இதை நம்ம வால்ல மவுண்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேஸ் உங்களுக்கு தெரியுது? ஓகே, தெரியுது. பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம எல்லாம் செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆன் பண்ண போறோம். ஆக்சுவலி இந்த ரிமோட்ல இருக்க எனக்கு நான் பாக்குற ஒரே ஒரு குறை என்னன்னு பார்த்தோம்னா இது வந்துட்டு ஒரு IR ரிமோட் தான். வந்துட்டு ஒரு ப்ளூடூத் சப்போர்ட் கொடுக்கல. சாரி ஸ்பைடிஸ், நம்ம சுவிட்சே போடல. இருந்தாலும் இது வந்துட்டு ஒரு IR ரிமோட் தான். இதுல வந்துட்டு ப்ளூடூத் சப்போர்ட் கொடுத்துருக்கலாம். இவ்வளவு பெரிய டிவிக்கு வந்துட்டு ப்ளூடூத் சப்போர்ட் கொடுத்தா நம்ம எங்க இருந்தாலும் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் இது ஒரு IR ரிமோட் அப்படின்றதுனால நம்ம டிவிக்கு நேரா வச்சா மட்டும்தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் அப்படி கொடுத்துருக்க விஷயமும் கரெக்டா ஒர்க் பண்ணா பரவாயில்ல. ஏன்னா ஒரு சில IR ரிமோட்லாம் பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் டிவி முன்னாடி வச்சு அமுக்கினாலுமே ஒரு சில நேரம் வந்துட்டு ஒர்க் ஆகாது. அது ரொம்பவுமே கடுப்பா இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதை பிரிச்சிருவோம்.
சேஃப்டி வைஸ் பார்த்தோம்னா பயங்கரமா பேக் பண்ணியிருக்காங்க. இந்த டேப்லாம் போட்டு இந்த சின்ன விஷயத்தையே பார்த்தீங்கன்னா இத்தனை டேப் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு விசிபிளா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது பாத்தீங்கன்னா ஒரு QLED டிவி 50 இன்ச் உள்ள ஒரு QLED டிவின்னு சொல்லலாம். நம்ம நார்மல் எல்சிடி டிவிக்கும் இந்த QLEDக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு எல்சிடி டிவில எல்லா பிக்சல்ஸுமே அட் அ டைம்ல ஆன்ல இருக்கும். பட் நம்ம QLED டிவின்னு வரும்போது நமக்கு பிளாக் கலர் டீப் பிளாக்லாம் எங்க இருக்கோ அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா நமக்கு லைட் வந்துட்டு எரியாது. ஸோ அதுதான் இந்த QLED டிவியோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே. ஸோ இதனால பாத்தீங்கன்னா நமக்கு பிக்சர்ஸ்லாம் வந்துட்டு ரொம்பவுமே குவாலிட்டியா இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஒரு சில இமேஜஸ் வந்துட்டு நான் இப்போதைக்கு ஆன் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இன்னுமே நம்ம எதுவுமே கனெக்ட் பண்ணல. கனெக்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஒரு சில போட்டோஸ்லாம் போட்டு காட்டினா உங்களுக்கு தெளிவா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பக்காவா செட் பண்ணிட்டோம். ஸ்பீக்கரும் வந்துட்டு நான் செட் பண்ணியிருக்கேன். பட் ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஸ்பீக்கர்ல டிவியை கனெக்ட் பண்ணல. அது ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த டிவில வந்துட்டு நமக்கு வந்துட்டு டால்பை அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா 4K இதுதான் இது. அது மட்டும் டால்பை விஷனும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல டால்பை விஷனும் இருக்கு. இந்த டிஸ்பிளேக்கு 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால பாத்தீங்கன்னா இதுல டால்பை அட்மாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு நம்ம டிவில உள்ள ஸ்பீக்கர்ல மட்டும் தான் ஃபீல் பண்ண முடியும். நம்ம எக்ஸ்டர்னலா ஏதாவது ஸ்பீக்கர் கனெக்ட் பண்றோம்னா அந்த டால்பை அட்மாஸ் சப்போர்ட் அந்த ஸ்பீக்கருக்கும் இருந்தா மட்டும்தான் நம்ம அதை வந்துட்டு ஃபீல் பண்ண முடியும். ஸோ இப்போ என்கிட்ட இருக்க ஸ்பீக்கர்ல பாத்தீங்கன்னா அந்த டால்பை அட்மாஸோட சப்போர்ட் இல்ல அப்படின்ற ஒரு ரீசன்னால நான் வந்துட்டு டிவிஐ மட்டும் தான் வச்சிருக்கேன். ஸ்பீக்கர்ஸ் வந்து அதுல கனெக்ட் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ், இதுல ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு பார்த்தோம்னா நார்மலான கூகுள் டிவில என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குமோ அது எல்லாமே கொடுத்துருக்கான். அந்த இது பார்த்தோம்னா இது ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி, அதாவது ஸ்மார்ட் டிவிக்கான சாஃப்ட்வேர் அப்படியே டவுன்லோட் பண்ணி இதுல கொடுத்துருப்பாங்க. இதுல அவங்க பிராண்டா பாத்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண மாதிரி தெரியல. ஒரு சில எக்ஸ்ட்ரா அடிஷனலான ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஸ், சிஸ்டம், ரிமோட் ஆக்சசரிஸ் இந்த மாதிரி நார்மலா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செட்டிங்ஸா இருக்கும். உங்களுக்கு நார்மலா யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு என்னன்றது தெரிஞ்சிடும். ஸோ இதை நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கல. ஏன்னா ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. இதை தவிர்த்து ஒரு சில ஆப்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் ஆப்ஸ் தேவைன்னா நீங்க பிளே ஸ்டோர் யூஸ் பண்ணியும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த டிஸ்பிளேவோட கிளாரிட்டி உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக ஒரு சில இமேஜஸ் மட்டும் நான் உங்களுக்கு பிளே பண்ணி காட்டுறேன். நான் பென்ட்ரைவ்ல எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த இமேஜ பாருங்க, உங்களுக்கே தெரியும். எங்கெல்லாம் பிளாக்கா இருக்கும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா டீப்பான பிளாக் இருக்கும். உங்களுக்கு கேமரால எந்த அளவுக்கு அந்த விசிபிலிட்டி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. பட் ரியலா எனக்கு பார்க்கும்போது அந்த பிளாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் எனக்கு இருக்க டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி QLED டிவில பிளாக் கலர்ல லைட் எரியற இடத்துல நமக்கு வந்துட்டு லைட் எரியக்கூடாது. பட் எனக்கு இந்த இடத்துல லைட் எரியற மாதிரி ஒரு ஃபீல் லைட்டா இருக்கு. பட் ஆனா பிளாக்ஸ் பாத்தீங்கன்னா டீப்பா தான் இருக்கு. பட் ஆனா எனக்கு லைட் எரியுதோ அப்படின்ற ஒரு டவுட்ஸ் இருக்கு. நம்ம வேற இமேஜ வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப இந்த இமேஜ் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு கேமரால எல்லாமே பாத்தீங்கன்னா லைட்டா க்ளோவா இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் ரியலா பார்க்கும்போது ரொம்பவுமே நல்லா இருக்கு இந்த இமேஜஸ் எல்லாம். இப்ப இந்த இமேஜ் பாருங்க, இதுவுமே லைட்டா அது மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும். இந்த கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே விவிடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மிச்சபடி பிக்சர் குவாலிட்டி வந்துட்டு ரொம்பவுமே நல்லா தான் இருக்கு. நம்ம ஒரு சில வீடியோஸ் வந்துட்டு இதுல ப்ளே பண்ணி பார்க்கலாம். வீடியோ பார்த்தோம்னா இப்போதைக்கு நான் உங்களுக்கு லியோ மூவி ப்ளே பண்ணிருக்கேன். இது பாத்தீங்கன்னா நான் ஆடியோ கட் பண்ணிருக்கேன். இல்லைன்னா காப்பிரைட் இஷ்யூ ஆயிடும். ஸோ வீடியோ மட்டும் ஜஸ்ட் பாருங்க கிளாரிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரியலா பார்க்க நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா உங்களுக்கு இந்த வீடியோல பார்க்க எப்படி இருக்குன்னா, என்னவோ புதுசா ரிலீஸ் ஆன படத்தை தியேட்டர் பிரிண்ட் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா ரியலா சொல்றேன், நிஜமாவே நல்லா தான் இருக்கு. குறை சொல்றதுக்குன்னு எதுவுமே இல்ல இந்த டிஸ்பிளேல. நம்ம வந்துட்டு இத வந்துட்டு ஆஃபர்லாம் அப்ளை பண்ணி ஒரு 27 அந்த பிரைஸ் ரேஞ்சுல இந்த டிவிய வந்து நம்ம வாங்கிருக்கோம். இந்த பட்ஜெட்டுக்கு இது நிஜமாவே வொர்த்ன்னு தான் நான் சொல்வேன். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த டிவிய பத்தி. என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு வீடியோனா, அது இந்த வீடியோன்னு சொல்லலாம். இது ரொம்பவுமே ஒரே ஆளா தூக்கி ஹேண்டில் பண்ணி வச்சு போடுறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கஷ்டப்பட்டுச்சு. ரொம்ப இது பண்ணி தான் போட்டிருக்கோம். ஆனா ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் நான் அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேனான்னு கேட்டா, எனக்கே தெரியும். நான் அந்த அளவுக்கு டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் கண்டிப்பா இதோட ஆக்சுவலி ரேம் கூட எனக்கு தெரிஞ்சு 1 GB தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டோரேஜ் கூட எனக்கு தெரியல. நான் அதெல்லாம் செக் பண்ணிட்டு கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். அப்படி இல்லைன்னா அதை யூஸ் பண்ணிட்டு ஓவரால் ரிவ்யூவா நான் இன்னொரு வீடியோ கூட நான் போட ட்ரை பண்றேன். இப்போதைக்கு இந்த டிவியை பத்தி இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல நான் விட்டு போன விஷயம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா அதையும் கொஸ்டினா கேளுங்க. நான் கண்டிப்பா கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். சோ நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ் போடுங்க. நான் உங்க டவுட்ஸ் எல்லாத்தையுமே அதுல ரிப்ளை பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இந்த வீடியோவை இங்க இப்ப முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு இதுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ண நம்ம குட்டி டெக்கிஸ்க்கு வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிடுவோம்.
நம்ம குட்டி டெக்கிஸ் இங்க தான் இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சொல்லிடுவோம். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நீங்க நியூ இயர் விஷ் சொல்ல மாட்டீங்களா? எல்லா பேருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஓகே, அவ்வளவுதானா? இன்னும் சத்தமா 2 பேரும். எல்லா பேருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஹாப்பி நியூ இயர் விஷ் சொல்லியிருக்காங்க. உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த நியூ இயர் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பாத்தீங்கன்னா அப்படியே வீடியோ பார்த்த எல்லாரும் கொஞ்சம் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நானும் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பேன். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புறேன். மீண்டும் நான் உங்களை இன்னொரு புது வீடியோல வந்து பாக்குறேன். அன்டில் தென் திஸ் இஸ் 5 days signing off.